Hi, this is Santosh, your Hindi teacher. இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு வந்து ஹிந்தி சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப ஹாப்பி நீங்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த கோர்ஸ் உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி ஒரு ஸ்டடீஸ்க்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஜாபுக்காக இருக்கலாம், இல்லை வேறு எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஹிந்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஹிந்தி வந்து ரொம்ப கஷ்டம், ஐயோ அங்கே போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி, சரிங்களா? இன்ஃபேக்ட் நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஹிந்தி கற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் அங்கே போய் நார்த் இந்தியனில் போய் அங்கே வந்து ஃபோன் போடுவாங்க, இங்கே மும்பைக்கு வந்திருக்கேன் சார், இங்கே வந்து ராஜஸ்தானுக்கு வந்திருக்கேன் சார், இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்தேன், என்னால் வந்து டக்குன்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஹிந்தி நம்ம கற்றுக்கணும். எங்கே போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அதை ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? சரி, ஹிந்தி வந்து அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீடு இருக்குதோ அதுக்காக நீங்கள் கற்றுக்கணும் வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உறுதிமொழி ஏற்கணும். அதாவது ஹிந்தி கற்றுக்காமல் இங்கிருந்து போகக்கூடாது, ஓகேவா? ஸோ நானும் ஒரு உறுதிமொழி ஏற்கிறேன். என்ன அப்படின்னா, ஹிந்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம நானும் இங்கிருந்து போக மாட்டேன், ஓகே? வளவளன்னு பேசிகிட்டு இருக்காமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கேன், சரிங்களா? நம்ம எல்லாமே எதன் வழியாக கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் வழியில் ஹிந்தி கற்றுக்க போகிறோம், சரிங்களா? ஏன் தமிழ் வழியில் ஹிந்தி கற்றுக்கிறது உங்களுக்கு ஈஸி அப்படின்னா, ஏன்னா தமிழும் ரீஜனல் லாங்குவேஜ், ஹிந்தியும் ரீஜனல் லாங்குவேஜ், சரிங்களா? இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் நேம். ஃபர்ஸ்ட் என்ன வருது? வாட்னா அதுக்கு டேரெக்டாக கீழே என்ன வருது? என்ன, உங்களுடைய பேர், இந்த மாதிரி வந்துடுது. ஆனால் ஹிந்தி அண்ட் தமிழ் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது அப்படி டைரெக்டாக வரும். ஸோ அதனால தான் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இங்கிலீஷில் இருந்து ஹிந்தி கற்றுக்க போகிறது கிடையாது, தமிழில் இருந்து கற்றுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது, ஓகே? ஸோ வாங்க, டே 1ல் என்ன பண்ணணும், டே 2ல் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எல்லாமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவேன், ஓகே? இப்போ வந்து நம்ம டக்குன்னு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டே 1ல் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கற்றுக்க போகிறோம், சரிங்களா? கொஸ்டின் எதுக்காக கற்றுக்குறோம்? அதாவது இந்த உலகத்தில் எல்லாருமே கேள்வி பதில் தான் கேட்டுட்ருக்காங்க, கரெக்டாக? இப்போது நான் வந்து ஒருத்தவங்களை பார்த்து, புதுசாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து கேட்குறேன், உங்கள் பேர் என்ன? அப்போது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கே அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எப்படி இங்கே வந்தீங்க? எப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நம்ம அதானே கேட்டுட்ருப்போம். டே என்னடா ஹோம்ஒர்க் பண்ண, டே எங்கடா போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், எல்லாமே பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் இது வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் பொருந்தும். இது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், குஜராத்தி, எல்லா லாங்குவேஜும் கேள்வி பதில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாதி ஹிந்தி கற்றுக்கிட்ட மாதிரி தான். இதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? சரி வாங்க, ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். டன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வாட்னா தமிழில் என்ன அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? ஸோ அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கியா. என்ன சொல்லுவாங்க? கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், வென் அப்படிங்கிறது தமிழில் எப்பொழுது. இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கப். KAB, கப். இப்போது இந்த தமிழில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஏன் அப்படி தமிழில் வந்து ப அப்படின்ற வார்த்தை கிடையாது, சரிங்களா? ஒன்லி ப மட்டும்தான் இருக்குது. அது பவாக இருக்கட்டும், அது பவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தமிழில் பொறுத்த வரைக்கும் ப அப்படின்னு ஒரே வார்த்தை தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இங்கிலீஷ்னு எழுதி போட்டிருக்கேன். ஏன்னா இங்கிலீஷில் ப, ஃப, ப, ட, ட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அதனால தான். ஓகே, டன். அதுக்கடுத்து பாருங்கள், வேர் அப்படின்னா எங்கே. அதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா, கஹா. இப்போது இந்த இன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சைலண்ட்டாக வச்சுக்கோங்க.
ஏன்னா கஹா அப்படின்னு வருது, அந்த நேசல் சவுண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். கஹான் தப்பு, கஹா தப்பு, கஹா அந்த ஹா அப்படின்ற சவுண்டு வரணும். ஸோ நேசல் சவுண்டு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, கஹா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 4வது ஒய். ஒய் அப்படின்னா எதுக்கு. எதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கியூ என்ன சொல்லுவாங்க, கியூ அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அண்ட் அடுத்து பாருங்கள் விச். விச்னா என்னது, எந்த. எந்த அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கவுன்சா. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கெலன்சான்னு படிச்சிடக்கூடாது யாருமே, கவுன்சா. ஓகேவா? கவு. ஓகே, கவுன்சா. அடுத்து பாருங்கள் ஹூ. ஹூ அப்படின்னா யார் அப்படின்னு அர்த்தம். யார் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கவுன். அதாவது கோன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கவுன் அப்படின்னு சொல்லக்கூடாது. லைக் கொஞ்சம் மீடியமாக வரும், கவுன். தட்ஸ் ஆல், கவுன். அவ்வளோதான், சரிங்களா? ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள் ஹூஸ். ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படிங்கிற அர்த்தம். இதுக்கு ஹிந்தியில் கிஸ்கா அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கிஸ்கா. கிஸ்கானா என்ன அர்த்தம்? யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹவ். ஹவ் அப்படின்னா ஹிந்தியில் கைசே, அதாவது தமிழில் எப்படி அப்படின்னு வரும், சரிங்களா? ஹவுனா என்ன வரும்? கைசே அப்படின்னு சொல்லணும், கைசே. அடுத்து 9வது பாருங்கள் ஹவு மச். ஹவு மச்னா எவ்வளவு, கித்னா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஹவு மச்னா என்னது, கித்னா அப்படின்னு அர்த்தம். ஹவு மெனி அப்படின்னா கித்துனே அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு பேர் கித்துனா, எத்தனை அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு பேர் கித்துனே. இப்போது இந்த WH கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இதை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்கான திங்ஸை நான் சொல்லுவேன், அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்க தவிர நீங்கள் கட்டாயமாக அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இந்த பேசிக் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அட்வான்ஸ் லெவல் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை கிராமருக்குள்ளே உள்ள இந்த டீட்டெயிலாக டீச் பண்ண எதுவுமே நான் டீச் பண்ண மாட்டேன். கிராமரே இருக்காது, ஒன்லி 10% கிராமர் இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? மனப்பாடம் பண்ணுற மாதிரி நீங்கள் 10% இருக்கும், அவ்வளோதான். மற்ற எதுவுமே இதில் இருக்காது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே, டன். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஹிந்தியில் இதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? வாட்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வாட்னா என்னது கியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். விச் எந்த. எந்தனா ஹிந்தியில் என்னது, கவுன்சா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களோட ஃபஸ்ட் டே ஒர்க். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது, சரிங்களா? டன். இப்போ இந்த ஃபஸ்ட் டேயில் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, இதுக்கு நம்ம ஒரு மீனிங்காக கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மீனிங் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிட்டத்தட்ட ஒரு 30% ஹிந்தி வந்து நம்ம வந்து படித்த மாதிரி அப்படின்னு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபைனலி நம்மளோட டே 1 கிளாஸு ஓவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த WH கொஸ்டினை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது என்ன அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் டே 2ல் நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத செகண்ட் லெசனில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ டாட்டா, பை, டேக் கேர்.